வணக்கம். இன்னைக்கு வந்து நான் வருஷத்துக்கு மிளகா மல்லி அரைச்சி வச்சுருவேன். ஆனா 1 கிலோ அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். அளவெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி வச்சிங்க. வெயில் காலத்தில் நான் முதலே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஈல்டு வர மிளகா, மல்லி, மல்லிகை சாமா எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். காற்று காலம், மழை காலம் அந்த கவலையெல்லாம் எதுவுமே இருக்காது. நான் அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. எனக்கு வருஷத்துக்கு ஒரு 3.5லேருந்து 4 கிலோ தேவைப்படும். பத்தலைன்னா நான் மார்ச் மாதம் ஒரு வாட்டி அரைச்சிக்குவேன். இன்றைக்கி நான் 1.5 கிலோ மல்லி, 1.5 கிலோ மிளகா எடுத்திருக்கேன். அதுக்கு அந்த மாதிரி நான் 1 கிலோவுக்கு அளவு மட்டும் சொல்கிறேன், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. சோம்பு எப்பயும் போட மாட்டேன். சோம்பு உடம்புக்கு நல்லது தான். இந்த வாட்டி புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். சமைச்சு பார்த்ததுல பெருசாக டிஃப்ரென்ஸ் சரியில்லை. சோம்பு குளிர்ச்சி, அது சேர்க்கறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி வெயிலான ஊர்லலாம் நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா விட்டுருங்க. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேர்த்து பார்த்தேன். பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் சரியில்லை, அதனால் சேர்த்துக்கலாம். மாடியில் இந்த மாதிரி ஒரு பழைய கட்டில் போட்டு வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ஒரு பழைய சாரியை தான் விரித்து வச்சுருக்கேன். மிளகா காய வைக்கும்போது மல்லியிலையும் சரி, மிளகாலையும் சரி, சின்ன சின்ன குப்பைங்க இருக்கும், கல் இருக்கும். அதெல்லாம் நம்ம காய வைக்கும்போதே பார்த்து எல்லாத்தையும் நம்ம சும்மா ஒரு வாட்டி பார்த்து நம்ம பொறுக்கி எடுத்துடுறது நல்லது. மிளகால சில இலைகள் கூட கிடைக்கும், அதெல்லாம் கூட நீங்கள் தூக்கி போட்டுருங்க. மல்லியில் ரொம்ப இருக்காது, ஒரு சில கல் இருக்கும். அதுவும் நம்ம காய வைக்கும்போதே இப்படி துழவும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் பொறுக்கி எடுத்துருங்க. இப்படி க்ளீன் பண்ணிகிட்டே காய வச்சிடலாம். காம்பு கிடைக்கும், அதுக்கப்புறம் கல் இருக்கும், இலை இருக்கும். இதெல்லாம் நம்ம அப்படியே சுத்தம் பண்ணிடலாம். 1.5 கிலோ மிளகா, 1.5 கிலோ மல்லி கரெக்டாக இருக்குது. இந்த கட்டில் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பரத்தி வச்சாச்சு. அதுலேயே நான் மிளகு, ஜீரகம் அந்த மாதிரி சாமான்லாம் சேர்த்துடுறேன். வறுத்தும் சேர்க்கலாம். இப்போ உங்களுக்கு ரொம்ப வெயில் இல்லை அப்படின்னாக்கா நம்ம பருப்பு இதெல்லாம் வறுத்து போட்டாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஆனால் வெயில் நல்லா சுள்ளுன்னு அடிக்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரி காய வச்சு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வறுக்கிற வேலை மிச்சம். எனக்கும் காய வச்சு போட்டால் தான் ரொம்ப பிடிக்கும். அதாவது மழை காலத்தில் அவசரத்துக்கு அரைக்கும்போது மட்டும் எண்ணெய் சட்டியில் வறுத்துக்குவேன். மற்றபடி வெயிலில் காய வச்சு மிஷினில் அரைக்கிறது தான் உங்களுக்கு அதில் இருக்கிற அந்த மசாலாவில் இருக்கிற அந்த ஆயிலெலாம் வெளியில் வராது. வறுக்கும் போது ஓவராக ஹீட் பண்ணும்போது மிளகெல்லாம் ஆயில் ரிலீஸ் பண்ணும். அதை விட இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா காய வச்சாச்சு. துவரம் பருப்பு மட்டும் நான் தட்டில் போட்டு காய வச்சுருக்கேன். மீதியெல்லாம் ஒன்றா மல்லியோடையே சேர்த்துட்டேன். இது ஒரு நாள் அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாள் போதும், இல்லைன்னா 2 நாள் காய வைக்கலாம். நான் 2 ஷால் எடுத்திருக்கேன். 2 ஷாலை சேர்த்து இந்த மாதிரி குறுக்க தையல் போட்டு நல்லா அகலமான ஒரு துணியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது நிறைய ஐட்டம் காய வைக்கும், வத்தல் போடும்போது இந்த மாதிரி மிளகா மல்லி நிறையா காய வைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி தச்சு வச்சுக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம மிஷின் தான் வேணும்னு கிடையாது, கையிலேயே ஒரு ஓட்டு தையல் போட்டால் கூட அது நின்றுக்கும். 2 கலர் டபுள் ஷாலு, அப்படி இல்லைன்னா மெல்லிசான சாரீ இருந்தால் கூட 2ஆக கட் பண்ணிங்கன்னா நல்லா அகலமான ஒரு துணி கிடைக்கும். நான் கட்டில்ன்றதுனால கிளிப்பு போட்டுக்கிறேன். நீங்கள் தரையில் காய வச்சிங்கனாக்கா 4 பக்கமும் 4 கல்லை தூக்கி வச்சுருங்க. இது உங்களுக்கு தூசி, குப்பை அதெல்லாம் விழாமல் இருக்கும், இல்லை க்ளீனாக காய வைக்கலாம். அதுக்கு தான் துணி எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக இருக்குதோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக காயும். வத்தல் போடுறதுக்கும் இந்த மாதிரி தச்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ஒரே ஒரு நாள்லேயே நல்ல மொறு மொறுன்னு காஞ்சிருச்சு. பாருங்க, மிளகா எடுத்து உடைச்சா எப்படி உடையுது பார்த்தீங்களா? மடங்கக்கூடாது, இந்த மாதிரி நொறுங்கணும். அது பக்கத்துலேயே தான் மிஷின் இருக்குது, மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அரைச்சிட்டு வந்தோடனே மூடி வைக்காதீங்க, தண்ணி விடும். அதனால நல்லா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நல்லா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வருஷத்துக்கு அரைச்சதுனால 1 கிலோவை பாட்டிலில் கொட்டிட்டு மீதி 2 கிலோவை இந்த மாதிரி ஃபுட் கிரேட் ஜிப்லாக் பேக்கு இதில் ஒரு கிலோவாக ஸ்டோர் பண்ணிவிட்டு டேட் எழுதி வச்சுட்டேன்.
இத வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டுருவேன். இது வந்து வெளிய கிளாஸ் பாட்டில்ல இருக்கிறது வெளியில வச்சுட்டு, ஜிப்லாக் பேக்ல 2 கிலோ இருக்கு. அது வந்து ஃப்ரிட்ஜில வச்சுட்டு வேணுங்கிறப்ப எடுத்துக்குவேன். அவ்வளோதான். தேங்க் யூ.